இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்னோவில் தன்னுடைய இரண்டாவது கணவர் மற்றும் அவரது மகனால் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட தன்னை கருணை கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலைமையில் அவர் கடிதம் எழுதியுள்ளார். இந்த சம்பவம் அந்த மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக செயற்பாட்டாளர்கள் பல பேர் வலியுறுத்தியும் வருகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபட் பகுதியைச் சேர்ந்த 30 வயது பெண்மணி ஒருவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தன்னை கருணை கொலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் சண்டிகரை சேர்ந்தவரை நான் விவாகரத்து செய்தேன். பின்னர் 2வது திருமணம் செய்து கொண்டேன். தற்போது உள்ள கணவருக்கு ஏற்கனவே ஒரு மகனும் இருக்கிறார். இந்த நிலைமையில் நாட்கள் செல்ல செல்ல எனக்கு கொடுமைகள் நடக்க ஆரம்பித்தன. அதாவது, நான் திருமணம் செய்த என்னுடைய 2வது கணவருடைய மகன் என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தான். நான் எவ்வளவோ தடுத்தும் என்னை கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டான். இந்த விவகாரம் வெளியில் தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என்றும் வீட்டை விட்டு துரத்தப்படுவேன் எனவும் அவன் மிரட்டல் விடுத்திருந்தான். நாளடைவில் இது தொடர்கதையானது. விளைவாக நான் கர்ப்பம் அடைந்து விட்டேன். பரிசோதனைக்கு செல்லும் போது ஈவு இரக்கமே இல்லாமல் நான் அவனால் தாக்கப்பட்டேன். பின்னர் ஒரு தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பும் செய்யப்பட்டது. இந்த வன்கொடுமை ஒரு பக்கம் என்றால், மறுபக்கத்தில் என்னுடைய கணவருடைய கொடுமையை தாங்க முடியவில்லை. கடந்த ஜூலை 18ஆம் தேதி அன்று கணவர் அவருடைய நண்பருடைய பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார். அங்கு அவருடைய உறவினர் ஒருவர், சக ஊழியர்கள் 2 என நான் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். இதை எதிர்த்து காவல்துறையை நாடினேன். ஆனால் அவர்கள் வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிட்டனர். பின்னர் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி பெற்றேன். இதனையடுத்து கடந்த 9ஆம் தேதி காலையில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது வரை யாரும் கைது செய்யப்படவில்லை. நான் இப்போது என்னுடைய தாய் மற்றும் சகோதரனுடன் வசித்து வருகிறேன். இந்த கொடுமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீதியின் மீதான நம்பிக்கையும் போய்விட்டது. எனவே என்னை கருணை கொலை செய்திட தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அதில் அவர் கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் அந்த மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளும் பாஜகவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீஸ் எஸ்பி தினேஷ்குமார் என்பவர் கூறுகையில், வழக்கு குறித்து நியாயமான முறையில் விரைவில் விசாரணை நடத்தி முடிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நாட்டில் எப்படியெல்லாம் பெண்களுக்கு எதிராக டிசைனாக கொடுமை நடக்குது பாருங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.